ஆம்பூர் ரெட்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரஃபீக் அகமதுக்கு சொந்தமான துண்டுதோல் குடோன் ஆம்பூர் உமர் ரோட்டில் உள்ளது. இந்த குடோனில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ராம்ஜிலால் மற்றும் குலீப் சிங் ஆகிய 2 பேரும் வேலை பார்த்து வந்தனர். இவர்கள் வேலை முடிந்ததும் குடோனிலேயே தங்கிவிடுவது வழக்கம். மேலும் இந்த குடோனில் ரஃபீக் அகமதுவின் உறவினர் சுஹேல் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி செல்வது வழக்கம். கடந்த 4/3/2018 அன்று சுஹேல் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்த வந்தபோது மதுபோதையில் இருந்த குலீப் சிங் சுஹேலுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ராம்ஜிலால் தகராறை விலக்கிவிட வந்தார். இதனையடுத்து குலீப் சிங் எனக்கு ஆதரவாக இல்லாமல் சுஹேலுக்கு எப்படி ஆதரவு தெரிவிக்கலாம் என கூறி குடோனில் இருந்த குக்கர் மூடியை எடுத்து ராம்ஜிலாலை தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் அங்கேயே விழுந்து உயிரிழந்தார். மறுநாள் அவர் வந்து பார்த்தபோது ராம்ஜிலால் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக ஆம்பூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து துப்பறிவு மோப்பனாய் உதவியுடன் குலீப் சிங்கை கைது செய்தனர். இது தொடர்பாக வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கு விசாரணை கடந்த 26ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குலீப் சிங்கிற்கு மாவட்ட நீதிபதி மீனா குமாரி ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் PT சரவணன் ஆஜரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன்.